நாம் இறைவன் சார்ந்திருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கத்து காபிர்கள் வந்து கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தா இங்க நிலத்தை வெடிக்க வச்சு ஒரு ஓடை ஒன்று ஓட வைங்க, உங்களுக்கு ஒரு மாளிகை இருந்தா அது நியாயம், உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு கன்ஸ் ஒரு பொக்கிஷம் இறங்குறத நம்ம பார்த்தோம்னா நீங்க பெரியவரா, நீங்க ஒரு வசதி படைச்சவரா இருந்தா நியாயம். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, எப்படி அது எப்படி நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும், சரி ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, ஓடையும் தங்கம் இதுதானே, உடனே அடுத்த நாள் இறக்கலாமா இல்லையா, அடுத்த நாளே இறக்கிடலாம். அடுத்த நாள் என்ன கேட்பாங்க தெரியுமா, இதான் எங்கட எல்லார்ட்டும் ஒரு 5-6 பேர்ட்ட இருக்குது ஏற்கனவே, அதனால இன்னொன்று கேட்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸப பிஹல் அவ்வலூன். நாங்க அத்தாட்சிகளை அனுப்பாமல் விட்டதே எதுக்கு தெரியுமா, முன் சென்றவர்கள் அதை பொய்ப்பித்து அழிஞ்சு போனாங்க, நீங்க அழியக்கூடாது, அதனாலதான் உங்களுக்கு அத்தாட்சியை என்ன செய்யல, காட்டல. போராடி எப்படியாவது ஈமானை ஏத்துக்கங்க, இல்லாட்டி காபிரா இருங்க, மறுமையில தான் எல்லாம், இங்க எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதான் மிக முக்கியம். என்ன சொல்றான்னு சொன்னா, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பது என்ன, இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்று சொல்லுங்கள். இவ்வளவுதான் சொல்லணும். நீங்க என்ன சொல்லுங்க, அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு என்ன செய்யும், இருந்திருக்கும். இவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்கவும் இல்ல, இருந்திருக்கும் என்ற வார்த்தையை மற்ற ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்ல சொன்னான். இது ஒருவருக்கு திருப்தி அளிக்கும். அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்ற இந்த வார்த்தை யாருக்கு திருப்தி அளிக்கும் சொல்லுங்க. அல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஹசானாவை பற்றிய அறிவு, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எப்படி கொடுக்கிறான் என்ற அறிவு, அல்லாஹு தஆலா எப்படி பகிர்ந்தளிக்கிறான் என்ற அறிவு, இந்த அறிவெல்லாம் யார்கிட்ட இருக்கும், அந்த மனிதருக்கு இருக்கும். அவருக்கு ஏற்படுற திருப்தி இருக்குதே, சில பொழுது கோடான கோடி கிடைச்சவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யாது, ஏற்படாது, அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த சந்தோஷம் என்ன செய்யாது, இருக்காது. திருப்தியும் சந்தோஷமும் ஒரே வகைதான். திருப்தியும் சந்தோஷமும் நீ எது வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்குறீங்க ஒரு சந்தோஷம் ஏற்படுது, ஒரு வீடு வாங்கிடுறீங்க ஒரு சந்தோஷம் ஏற்படுது, குழந்தை கிடைக்குது ஒரு சந்தோஷம் ஏற்படுது. 3 சந்தோஷத்துக்கு ஏதாவது கடல்ல வித்தியாசம் இருக்குதா, சுவையில வித்தியாசம் இருக்குதா, ஒரு வித்தியாசம் இல்லை. உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான், அதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தினான்டா அதான் திருப்தி. அந்த மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா உள்ளத்துல ஏற்படுத்தினான், அதான் திருப்தி. இது எப்ப ஏற்படும், இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு இருக்குதே, அறிமுகம் இருக்குதே, அந்த தொடர்புல ஏற்படும். உலகமே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாலும் சரி, இறைவன் என்னை விரும்புகிறான், இறைவன் என்னை நேசிக்கிறான், இறைவன் என் வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறான், இறைவன் எனக்கு கௌரவம் அளித்திருக்கிறான் என்ற உங்கள் உள்ளுணர்வு அந்த இறைவனோடு நெருங்கும் என்று சொன்னால் அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. அதுதான் அந்த ஹதீஸ், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, சத்தியம் மன்னா நிறைவேறும் என்ற வாசகம் இருக்குதே, அதுதான் அந்த ஹதீஸுடைய அந்த அடிப்படையான கருத்து. இறைவனோடு உள்ள அந்த தொடர்பு, இறைவனோடு உள்ள அந்த மஹப்பத். இன்னும் சொல்ல போனால் மிகவும் அதிகமாக இந்த உணர்வு வளர வேண்டும் என்றால், இப்ப நான் சொன்ன விஷயங்களுடைய அந்த உணர்வு இன்னும் அதிகமாக உங்களுக்கு வளர வேண்டும் என்றால் அது எங்க பார்க்கலாம் தெரியுமா, ஒன்று இந்த பொருளாதார சோதனைகள் அனுபவிக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும், இது வசதி அற்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சோதனை வரும், நல்ல வசதி இருக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யும், வரும், அந்த சோதனை வரும். இன்னொரு மிக முக்கியமான இடம், தொடர்ந்து செஞ்சோம்னா அதை அனுபவிக்கலாம், இரவு தொழுகை. இரவு தொழுகையிலும் குறிப்பாக இந்த சுபஹுக்கு முந்தின நேரத்தில் உள்ள தொழுகை இருக்குதே, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொழுகை இருக்குதே, அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதாவது யோசித்து பார்த்துக் கொள்ளலாம். போட்டியாளர்கள் குறைவு, அங்க உங்களோட போட்டி போடுறவங்க குறைவு. உலகத்தில் நீங்க மார்க்கத்துறையாக இருந்தாலும் சரி, உலகத்துறையாக இருந்தாலும் சரி, போட்டி போடுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு போட்டி போட்டுத்தானே இதுல ஃபர்ஸ்ட் வரணும். சாபிகு, நான் இங்க பேசிக்கிறது விரைந்து செயல்படுதல் சம்பந்தமா, போட்டி போடுங்க, விரைந்து போங்க, இந்த மாதிரி எல்லாம் வருது. போட்டி போறதுக்கு இன்னொருத்தர் இருக்கணுமே. உங்களோட வீட்டிலேயே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நீங்க அந்த நேரத்தில் எழுப்பினீங்கன்னா உங்களோட அண்டை வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சில பொழுது உங்களோட ஊர்லயே நீங்களே ஒரு 4 பேர் தான் இருப்பீங்க. ஆனா அங்க யாரும் போட்டி போறதுக்கு ரெடியும் இல்லை, அங்க போட்டி போடுறதுக்கு ரெடியும் இல்லை, ஷைத்தான் ஃபுல் டைட்டா இருப்பாங்க. அந்த இடத்துல போட்டி போட்டு பாருங்க. அந்த இடம் இருக்குதே, உலகத்துல ஒன்னா சுனியாம், எல்லா மக்களும் தூக்கம், நீங்க எழும்புறீங்க, ஒரு 2 ரக்காத் தொழுறீங்க, அந்த இடத்துல உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் இருக்குதே, அதை போன்ற ஒரு அழகு, ஒரு நிம்மதி வேற எதுலயும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது.
அந்த அளவு இமாம் இப்னு தைமியாவும் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களை கடந்து சில வினாடிகள் செல்கின்றன, அந்த வினாடிகளில் நாங்கள் அடைகின்ற சந்தோஷத்தை, அந்த வினாடி சில வினாடிகள் எங்களை கடந்து செல்கின்றன, அதுல நாம் அடைகின்ற சந்தோஷத்தை பதவியில் உள்ளவர்களும் பணத்தில் உள்ளவர்களும் அறிவார்கள் என்று சொன்னால் எங்களோடு பொறாமைப்படுவார்கள், எங்களோடு அதுல எங்களோடு பொறாமைப்பட்டிருப்பார்கள் அப்படின்றான். அது அவர்களால் மட்டும், அந்த ஈமானிய உணர்வால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு சந்தோஷம் அது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு அதை கொஞ்சம் நின்று பார்க்கறதுக்கு டைம் இல்லாத அளவுல மெஷின் வேகமா சுத்துது. எங்க வாழ்க்கை மெஷின் எப்படி தெரியுமா, நின்று பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நின்று பார்க்கக்குள்ள லுகர் முடிஞ்சிருது. தஹஜ்ஜத்துங்க அவ்வளவு வேகமா வண்டி ஓடிக்கிட்டு. இதனால் எப்ப நம்ம முடியறோம் தெரியுமா, எல்லாமே முடிஞ்சு நம்மளே யாரும் பார்க்க முடியாத ஒரு டைம் வருது. இப்ப பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர்ல உள்ளவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டு, உறவினர்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு. அது வரைக்கும் நீங்க யாருன்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரும் எதுவும் கேட்காத நீங்க யூஸ் இல்லாத ஒரு டைம் ஒன்று வரும். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய பெருமதி என்ன செய்யும் விளங்கு. யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட தேவை இருக்காது, உங்கள எந்த தேவையும் இருக்காது. அப்போ உங்களுக்கு இறைவனுடைய தேவை என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த இளைஞருக்கு அல்லாஹ்வுடைய நிழல்ல ஏன் தெரியுமா நிழல் கிடைக்குது, முதியவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இயல்பா பள்ளிக்கு வரக்கூடிய அந்த தூண்டுதல் வந்துடும். அவருடைய நிலைமை அப்படி இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அப்ப நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரிப்பதற்கான, அதாவது இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான தரகத்துவமும் இல்லாத ஒரு மார்க்கம் இது. இடையில இவரால தான் போய் அல்லாஹ் நெருங்கணும் என்கின்ற ஏதாவது ஒன்றிக்கும். இந்த மார்க்கத்தில் அப்படி ஒன்றே இல்ல, புரோகிதம் இல்லாத தரகத்துவம் இல்லாத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம இறைவனிடத்துல கையேந்தி துஆ கேட்பதும் அவனுக்கு சுஜூது செய்வதும் அழுவதும் தொழுவதும் தான் எங்கள்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட இன்பமான நேரங்களையும் அப்படிப்பட்ட சந்தோஷமான நல்ல தொடர்புகளையும் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையே பிரகாசமாக்கி வைக்கக்கூடிய மாதிரியான அந்த ஈமானிய தொடர்பை நாங்கள் என்ன செய்றோம், விட்டு நடந்தோம் என்று சொன்னால் எப்ப நம்ம சுவையை பார்க்க போறோம்? அன்புள்ள சகோதரர்களை, சுவை இழந்து விட்டோம் என்று சொன்னால் வணக்கங்களை சுமையாக மட்டும்தான் செய்வோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்ல முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த இடத்துல இருந்து சொல்றாங்க பிலாலை பார்த்து, அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகை மூலம் எங்களுக்கு ராஹத்து தாங்க அப்படின்றாங்க. அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க இடத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே அதான் மூலம் எங்களுக்கு ராஹத்து தாங்க அப்படின்ற. எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, அவசரமா இக்காம சொல்லி தொழுகையை முடியுங்க விளங்கிட்டா, வேற வேற சோழி வேலைகள்லாம் வெளியே இருக்குது. அப்ப நம்ம அதை ஒரு பெரிய அவசரமா முடிச்சுட்டோம்ப்பா லுஹர் தொழுதுட்டோம். இன்றைக்கும் நம்ம பழகக்கூடிய சகோதரர்கள் சிலர் பேசுறாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒண்டா அடிச்சிட்டோம்ன்றாங்க ஜம்மு செய்யறதுக்கு. சொல்றோமா இல்லையா? அப்ப இயல்புல நம்மளுக்கு என்ன காட்டு தெரியும், நம்ம அது அவர்கள் அந்த வார்த்தைகள்ல அவங்க ஏதோ சொன்னாலும் சரி, உள்ளத்துல அது சுமை என்றதை காட்டுது. உள்ளத்துல இது ஒரு சுமை அப்படி என்பது அவங்களுக்கு மனசுல இருக்குது. அதனாலதான் ஒன்னா முடிச்சிட்டோம். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மு செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னா என்ன, இறக்கி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கும். சுண்ணாவை செய்யறோம், ஜம்மு செய்யறோம், கஸ்ர் செய்யறோம், அது வேறு. ஆனா அதுக்கு நம்ம சொல்ற வார்த்தை அது சுமையாக செய்யறோம் என்ன செய்யுது காட்டுது. இதனாலதான் பலர் சகோதரர்கள்ட்ட ஒரு கேள்வி வரும், என்னன்னா பிரயாணத்துல கஸ்ர் செய்யலாம், கஸ்ர் செஞ்சா சுண்ண தொழலாமான்னு. ஏன்னா நிறைய பேர் அதை விளங்கி வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா, கஸ்ர் செய்யறதே அந்த லேசிக்கு தானே, அப்ப சுண்ண தொழுகை இருக்காதே அப்படி என்கின்ற அந்த கேள்வி தவறு. சுண்ண தொழலாம், வித்திர் இருக்குது, சுபோக்கு முன்னால சுண்ணத்து இருக்குது, மத்த சுண்ணத்துக்கள் கூட என்ன செய்யலாம், தொழலாம். அது ஒரு பிரயாணத்தில் உள்ள ஒரு சுண்ணா என்ற ஒரு நடைமுறை எங்களுக்கு லேசுபடுத்ததான் செய்யப்பட்டிருக்குது. ஆனா கேள்விகள் அப்படி மாறுவதற்கான காரணம் என்ன, நம்ம இயல்பாகவே அதை என்ன செய்யறோம், சுமையாக நடிக்கும். கடமை இல்லாத விஷயங்கள்ல இது வந்தால் பிரச்சனை கிடையாது, கடமை இல்லாத விஷயங்கள்ல வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனா கடமையான விஷயங்கள் நமக்கு வருது என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஒரு இன்பம் அளிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தொடர்பு வளர்ந்தால் நமக்கே தெரியாத எத்தனை இடங்கள் இறைவனுடைய பரக்கத் அங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் கோதுமை இருந்துச்சு, அந்த கோதுமை தானியங்களை எடுத்து நாங்க சாப்பிட்டு வந்தோம். பலம்மா தாள அலைனா, ஒரு பேக் இருக்குது, இந்த பேக் அண்ணன் நினைப்போம் இது ஒரு 3 நாள்ல முடியும்னு நினைப்போம். ஆயிஷா பாக்குறோம் 6 நாள் ஆயிட்டு 7 நாள் ஆயிட்டு பேக் முடிஞ்ச மாதிரி இல்லை. என்னடா அந்த எடுத்து பார்த்து என்னது பார்த்தா கொஞ்சம் இருக்குது, அது 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பார்க்காது விட்டால் அது சில பொழுது தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கும்,
இருந்திருக்குமே அப்படி என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல முஃமின்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்தை செய்வான். ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. இளநீ குடிச்சிட்டு இருப்போம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு, என்னடா நிறைய இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ வாத்து கொஞ்சம் சொட்டு இருக்கும். நல்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி என்னது பிரச்சனை. நிறைய வந்தா சந்தோஷப்பட்டு குடிக்கிறோமா இல்ல, அதை பார்த்து கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ அதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளை நீங்க பாருங்க, பரக்கத்து சம்பந்தமான எல்லா செய்தியிலையும் மூடுங்கன்னு சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ். உம்மு சுலைமிட வீட்டுல அந்த நிறைய உணவு பரக்கத்து நடந்த டைம்லையும் திறக்க வேண்டாம்னாங்க, மூடிய என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பல இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க என்ன செய்வீங்க பாப்பீங்க. அப்ப கணக்கு பார்க்காத நேரத்தில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெச்சிக்கிறான்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலம் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, எமது வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இறைவனோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில், இறைவனுடைய விஷயத்தை நாம் முன்னிறுத்தி பேசுகிற நேரத்தில், இறைவன், அதாவது நீங்க எப்பையும் இன்னொருவருடைய நட்பு பாதிக்காம பாதுகாத்துக் கொள்வீங்களே, ஒரு நல்ல நெருக்கமான ஒரு நண்பரை பத்தி நீங்க பேசுற நேரத்தில் இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிக்கணும். அதை விட பல மடங்கு நம்ம இறைவனை பத்தி நினைச்சுக்கிறோம். எப்பயும் எதை பத்தி பேசக்குள்ளையும் நம்ம சர்வசாதாரணமாக இருந்திரலாம். இறைவனை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், நம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில ஒரு மஹப்பத்தை பத்தி பேசுறேன், இந்த மஹப்பத் பாதிச்சிடக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்கு, அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, பாதிக்க கூடாது என்கின்ற அந்த மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, உபையே, அல்லாஹு இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக லம் யகுனில் லதீன கஃபரு, லம் யகுனில் லதீன கஃபரு என்கின்ற சூராவை உங்களுக்கு ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொல்றான். அங்க உபையுடைய கற்பனை எங்க போகுது தெரியுமா, அதான் அந்த நேசம், அந்த நட்பு, இறைவனுக்கு தனக்கும் இடையில இப்படி ஒன்று இருக்கணும் என்ற அந்த மஹப்பத்துடைய உச்சகட்டம் தான் அது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு, அதாவது லம் யகுனில் லதீன கஃபரு என்பதை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட உபை கேட்கிறாரு, வ சம்மானி, அப்படி சொல்ற நேரத்தில் என் பேரை சொன்னானா அல்லாஹு தஆலான்னு கேட்கிறான். வ சம்மானி, அப்படி சொல்கிற நேரத்தில் என் பேரை அல்லாஹு தஆலா சொன்னானா, கால நஅம், ஆம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபபகா உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன அர்த்தம் அது, இந்த நேசம். அல்லாஹு தஆலா என்னோடு வச்சிருக்கக்கூடிய பற்று என்ன, என்னோடு வைத்திருக்கக்கூடிய நேசம் என்ன என்ற அந்த பகுதி தான். இதுதான் ஒரு முஃமின் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இந்த நேசம், அல்லாஹ்வுக்கும் நம்மளோடு உள்ள தொடர்புல உள்ள அந்த பகுதியை நம்ம எப்பயாவது பேணிக் கொள்றோமா? அப்படி பேணி இருந்தோம்னா நம்ம இந்த வார்த்தைகள் சொல்ற இடத்துல, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ற இடத்துல பயப்படுவேன் தெரியுமா, அல்லாஹ் என்னோட நேசம் வச்சுக்கிறான், எனக்காக இதை செஞ்சிருவான், எனக்காக இதை செய்து விடுவான், அல்லாஹு தஆலா என்னோடு இப்படி வச்சுக்கிறான், நான் விரும்பல என்று சொன்னா அல்லாஹு தஆலா அப்படியே என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிகமாக வளரும். நிறைய நீங்க அந்த விஷயத்துல யோசிப்பீங்க, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்ல நிறைய யோசிப்பீங்க. ஆனா இன்றைய எமது நிலையை பார்த்தால் அது கூடுதலாக குறைவாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதனை என்ன செய்வான், உண்மைப்படுத்தி விடுவான். இது நல்ல அடியார்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானம், மிக உயர்ந்த கண்ணியம். நாம் அந்த மாதிரியான நபர்களுக்குள்ள நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்புடைய வாசல்களை மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பகுதி, இறைவன் எம்மை எப்படி பார்க்கிறான், இறைவன் எனக்கு எப்படி செய்ய போறான், அப்படி என்கின்ற அந்த பகுதிகளை எல்லாம் நாம் மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.